ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள், ஆத்ம வணக்கங்கள். இன்று நாம் பார்க்கக்கூடிய சித்தர் சிவானந்த பரமஹம்சர், வடகரை, கேரளா. தீபத் திருநாளில் ஜோதியாய் அவதரித்த ஞான கடல்தான் சுவாமி சிவானந்த பரமஹம்சர். கேரளாவில் உள்ள வடகரைக்கு அருகே உள்ள முட்டுங்கல் கிராமத்தில் சுவாமிகள் அவதாரம் செய்தார்கள். சுவாமிகள் தன் இளமையிலேயே ஞானச் சுடராய் விளங்கினார். சிலம்பம், வர்மம், வாழ்பயிற்சி போன்ற தற்காப்பு கலைகளை கற்றும் உடற்பயிற்சிகள் செய்தும் தன் உடலினை பொலிவாகவும் அழகாகவும் வைத்து விளங்கினார்கள். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளல் பெருமானாருக்கு அடுத்தபடியாக மக்கள் அனைவரும் சித்தர்களின் வித்தையினை கற்று உணர சித்த சமாஜத்தை ஏற்படுத்தி சாமானிய மனிதர்களுக்கு ஞானத்தை போதித்து சித்தர்களாக மாற்ற வந்த அவதார புருஷரே சுவாமி சிவானந்த பரமஹம்சர். சுவாமிகள் ஒரு கலியுக அவதாரம் என்றால் மிகையாகாது. பயம் அறியாத காளையாக, அருள் ரூபியாக மெய்ப்பொருளை உணர்ந்து உலகுக்கு சித்தத்தை அள்ளித்தந்த அரும் பெருங்கடல் சுவாமி சிவானந்தர். ஒரு நாள் மாலை பொழுது வேளையில் சோலை நிறைந்த பகுதியில் சுவாமிகள் நடந்து கொண்டிருந்தார். அப்போது அவ்வழியாக ஒருவர் குதிரை பயணத்தின் போது தான் உயிருக்கு போராடுவதை போன்று அலறல் சத்தத்துடன் ஹெல்ப் ஹெல்ப் என்று கத்திக்கொண்டே இருக்கின்றார். குதிரை நிற்காமல் ஓடிக்கொண்டே இருந்தது. அது ஆங்கிலேயர் ஆட்சி காலம். ஒரு பிரிட்டிஷ்காரின் அபயக்குரலே அது. சற்று திரும்பிய சுவாமிகள் அந்த குதிரையை நோக்கி அதிவிரைவாக சென்று தன்னுடைய விரலினை அந்த குதிரையின் மூச்சில் நுழைத்து அப்படியே பிடித்தார். முரட்டுத்தனமான குதிரை மூச்சடக்கி மூச்சு திமிரி நின்றது. உயிரே போய்விட்டது என்று எண்ணி இருந்த அந்த பிரிட்டிஷ்காரருக்கு சிவானந்தரின் தைரியமும் உயிர் பலமும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. எனவே இந்த வீரனுக்கு தக்க மரியாதை செய்வதாக கருதி காவல்துறையில் சிவானந்தருக்கு பணி கிடைக்கவும் ஏற்பாடு செய்தார். சில காலம் காவல்துறையில் பணிபுரிந்து கொண்டிருக்கையில் சுவாமிகளுக்கு திருமணம் நடந்தது. இல்லறம் இனிதே நடந்து கொண்டிருக்கையில் திடீரென்று ஒரு நாள் சுவாமிகளின் மனைவி நோயினால் பீடிக்கப்பட்டார். அந்த நோயானது தீவிரமடைந்து விட்டது. பல மருத்துவர்களை பார்த்தும் நோயினை குணமாக்க முடியவில்லை. தன்னுடைய மனைவியை காப்பாற்ற முடியாமல் அவரின் முகத்தையே உற்று நோக்கி கொண்டிருந்தார். தன்னுடைய மடியிலேயே மனைவியின் உயிர் பிரிந்து விட்டது. சுவாமிக்கு விரக்தியை ஏற்படுத்தியது. வாழ்க்கையில் இதுவரை எல்லாம் மனைவி என்றிருந்த நிலை மாறி இப்போது பிணம் என்று ஆகிவிட்டது. உடம்பில் இருந்த உயிர் எங்கு சென்றது? இந்த உடம்பினில் இதுவரை இருந்த உயிரை யார் எடுத்தது? இந்த உயிரின் நிலை என்ன? உயிரை ஏன் தடுத்து நிறுத்த முடியவில்லை என்றும் மனம் அடங்காத பசியை ஏற்படுத்தியது. எல்லோரும் விதி என்றும் கதி என்றும் கூறும் அவல நிலையை மாற்ற புறப்பட்டார். நடையை தொடர்ந்தார். உயிரின் விடையை காண. இந்த உலகத்திற்கும் மக்களுக்கும் இறப்பு என்பது இயற்கையின் விதி என்று நினைக்கும் அளவுகோலினை தகர்த்தெறிய சிந்தனை ஊற்றுடன் சித்தம் தேடி காடு மலை எங்கும் சுற்றி அலைந்தார். வினாவின் பரம்பொருளில் விசும்பலே இருந்தது. ஆனால் விடையேதும் அறிய முடியவில்லை. முடிவு தெரியாத உயிரை துச்சமென மதித்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள நினைத்தார். 12 ஆண்டுகளாக தேடியும் விடை காண முடியாததால் ஒரு மலையின் உச்சிக்கு சென்றார். பெரும் பள்ளத்தாக்கில் குதித்தார். தலை சிதறி மரணம் ஏற்பட்டு விடும் என்று நினைத்த மாத்திரத்தில் அந்தரத்தில் பேரொளியான உருவம் ஒன்று தன்னுடைய கைகளால் சிவானந்தரை தாங்கியது. அந்த அழகிய கண்களுடன் மென்மையான பார்வையில் சிரித்துக் கொண்டே அந்த சித்தர் சிவானந்தரை தரைக்கு அழைத்து வந்தார். சிவானந்தர் அந்த சித்தரை பார்த்து, நீங்கள் யார்? என்னை ஏன் காப்பாற்றினீர் என்று கேட்டார். புன்முறுவலுடன், அப்பனே, நான் தான் போகர் என்றார். வேறு எதுவும் பேசாமல் என்னுடன் வாவென கூறி பஞ்சவர்ண குகைக்குள்ளே அழைத்து சென்றார். பின் தொடர்ந்து சிவானந்தர் போகரின் திருவருளினால் யாவையும் உணர்ந்தார். ஞான பிம்பமாய் 12 ஆண்டுகள் கடும் தவத்தில் ஆழ்ந்து சித்த வித்தைகளின் சிம்மமாக அருட்பழமாய் வெளிவந்தார். மடிந்து போகின்ற மக்களின் ஆன்மீக தேடுதலுக்கு வழிகாட்டும் ஞான சபையாக சித்த சமாஜத்தினை தோற்றுவித்தார். சித்தர்கள், மகான்கள், ஞானியர்கள் போன்றோர்கள் ஜாதி இன பேதங்கள் கொண்டு பிரித்து பார்ப்பதனை விரும்ப மாட்டார்கள். ஆன்ம பாதைக்கு தடைக்கல்லாக இருக்கின்ற ஜாதி சமயங்களை கண்டித்தவர்கள் அவர்கள்.
அப்படி கண்டித்தவர்களில் அருட்பெருஞ்சோதி வள்ளல் பெருமானார் போற்றக்கூடியவராவார். அவரை போன்று சிவானந்த பரமஹம்சரும் ஜாதி சமயங்களை கடுமையாக எதிர்த்தார். அதனால் சுவாமிகளை கேரளாவின் பெரியார் என்றும் அழைத்தார்கள். பிரிவினை இல்லாத நல்ல மக்கள் சமுதாயம் விளங்க வேண்டும் என்பது சுவாமிகளின் வாழ்வாக இருந்தது. ஆனால் இன்றைய சித்த வித்தியார்த்திகள் அவ்வாறு இருப்பதில்லை என்பது கண்கோடு. அதாவது வடகரைக்கு அருகில் லோகனார்கால் என்னும் ஊரில் பெரிய தெப்பக்குளம் இருக்கின்றது. அந்த குளத்தில் நம்பூதிரி பிராமணர் அல்லாத எவரும் குளிக்கக்கூடாது. அதனை மீறினால் கொடிய தண்டனை விதிக்கப்படும் என்பது சட்டமாக இருந்தது. இக்கொடிய நிகழ்வினை அறிந்த சிவானந்த பரமஹம்சர் சகோதரத்துவம் ஆன்மநேயம் நிறைந்த மக்களை அழைத்து போராட்டம் நடத்தினார்கள். அப்போது சுவாமிகள், நம்மை யார் இகழ்ந்து பேசினாலும் இன்னல் விளைவித்தாலும் நாம் அவர்களை திருப்பி தாக்கக்கூடாது. நமக்கு என்ன நடந்தாலும் பொறுத்தருள வேண்டும். அப்படி பொறுத்து கொள்பவர்கள் மட்டும் என்னுடன் வாருங்கள் என கூறி அந்த குளத்தில் இறங்கினார். இந்த நிகழ்வை தடுத்து நிறுத்துவதற்காகவே சில நம்பூதிரி பிராமணர்கள் திட்டம் தீட்டி வைத்திருந்தார்கள். அந்த குளத்தில் யாராவது இறங்கினால் அவர்களை சவுக்காலும் கடப்பாறையாலும் அடிப்பதற்கு தயாராக இருந்தனர். இறங்கியவர்களை ரத்தம் சொட்ட சொட்ட அடித்தார்கள். எல்லோரும் வலியை பொறுத்து கொண்டு சுவாமிகளின் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து துடிதுடித்து நின்றனர். பின்னர் இந்த கொடுமை வழக்காக மாறி நீதிமன்றத்திற்கு சென்றது. சிவானந்த சுவாமிகள் தலையிட்டதின் பெயரில் அந்த வழக்கு நீதிமன்றத்தில் வெற்றி கண்டது. பின்னர் அந்த தெப்பக்குளம் பொதுவான குளமாய் மாறியது. சாதி சமய வேறுபாடின்றி அனைவரும் குளிக்கின்ற குளமாய் இன்றும் திகழ்கின்றது. தமிழ்நாட்டிலிருந்து வைக்கும் போராட்டத்திற்கு கேரளா சென்றிருந்த ஈவேரா பெரியாருக்கு இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டது. இந்த செய்தியை கேட்ட பெரியார், இவரல்லவோ பெரியார் என்று மேடையில் பாராட்டி பேசியதோடு மட்டும் அல்லாமல் தன்னுடைய பத்திரிகைகளும் சுவாமி சிவானந்த பரமஹம்சரை புகழ்ந்து கட்டுரை எழுதினார். பெரியார் புகழ்ந்தரித்த பெரியோர்களில் முக்கியமானவர் சுவாமி சிவானந்த பரமஹம்சர். சிவானந்த பரமஹம்சர் தன்னுடைய சித்துக்களை மக்கள் பயனுறும் வகையில் செய்து அருளினார்கள். பல ஊர்களுக்கு சென்று பல நூறு மக்களின் நோயினை குணப்படுத்தினார்கள். சுவாமியின் கருணை மிகுந்த கண்கள் பிரகாசமாய் ஜொலிக்கும். ஒருமுறை நாகப்பட்டினம் அடுத்து நாகூரில் வந்து கொண்டிருந்த போது ஒரு யானைக்கால் நோயால் பாதிக்கப்பட்டிருந்த நோயாளி சுவாமிகளின் அருள்நடையை உணர்ந்து அழுதபடியே வணங்கினார். கருணையுள்ளம் கொண்ட சுவாமிகள் மண்ணை கையில் எடுத்து அந்த அழுத மனிதரின் வாயில் போட்டார். அதே மண்ணை அந்த நபரின் கால்களிலும் தேய்த்தார். அடுத்த கணமே அந்த பெரிய யானை காலானது மறைந்து கரைந்து போனது. வீழ்ந்த அவரின் கால்களுக்கு வாழ்வு கிடைத்தது. இப்படியாக சுவாமியின் சித்துக்கள் ஏராளம். ஆனால் சுவாமிகள் அங்கு எதுவும் நிகழாததை போன்று போய்கொண்டே இருந்தார். என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற அப்பர் பெருமானின் வாக்கின்படி சிவானந்த பரமஹம்சர் துளி அளவு கர்ப்பமின்றி எவ்வித எதிர்பார்ப்புமின்றி மக்களின் துன்பத்தை உணர்ந்து பலரையும் கூட நோய்களிலிருந்து விடுவித்து அருளச் செய்தார். சித்து வேலைகள் செய்து தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ளும் போலி சாமியார்கள் இந்த மகானின் பெருமையை உணர வேண்டும். ஆடம்பரம் இல்லாமல் அமைதியாக வாழ்ந்த சிவானந்த பரமஹம்சரை உணர்ந்து அவ்வழியில் நிற்க வேண்டும். இப்படித்தான் சுவாமிகள் ஒருமுறை சித்த மார்க்கத்தை பற்றி விளக்கம் அளித்துக் கொண்டிருந்தார். சுவாமிகளின் அருளை கேட்க சில இளம் பெண்கள் வந்து அமர்ந்திருந்தார்கள். அங்கிருந்த 2 பெண்களை கடத்தி செல்வதற்காக 2 கயவர்கள் வந்தார்கள். அந்த கயவர்கள் சுவாமியை சவால் விட்டு அந்த பெண்ணின் அருகில் செல்லும் தருவாயில் அங்கிருந்த மேஜையை ஓங்கி தட்டினார் சுவாமிகள். அந்த கயவர்களின் உடலில் ஆங்காங்கே வலி ஏற்பட்டது. அவர்கள் இருவரும் கீழே விழுந்து துடித்தார்கள். உயிர் பிச்சை தருமாறு மன்னிப்பு கேட்டு அலறினார்கள். பின்னர் சுவாமிகள் அவர்களை மன்னித்து வழி அனுப்பினார். மதுரையில் இந்நிகழ்வினை நேரில் கண்டவர்கள் சுவாமியின் சித்த நிலையை உணர்ந்தனர். மகான்களையும் ஞானியர்களையும் என்னவென்று உணராமல் பக்தியினை மக்களிடம் திணிக்கின்ற போலி சாமியார்கள் சில கயவர்களை ஏவி இந்த மாபெரும் சக்தியை அழிக்க முயன்றார்கள். அப்படித்தான் ஒருமுறை சென்னையில் சுவாமிகள் சொற்பொழிவு நடந்து கொண்டிருந்தது. அப்போது அங்கு திடீரென்று வந்த மர்ம ஆசாமிகள் மிகப்பெரிய ஆளுயர மாலையை கொண்டு வந்து சுவாமிகளுக்கு போட வந்தார்கள். அந்த மனிதர்களை கண்ட சுவாமிகள் சித்தத்தால் அவர்களை நிலை குலைய செய்தார். அந்த இருவரின் கால்களும் நடக்க முடியாமல் மேடையிலேயே பாதம் ஒட்டி கொண்டது. அந்த கயவர்கள் நகர முடியாமல் அங்கேயே இருக்கச் செய்தார்.
பாதத்தை தகர்க்க முடியாத இருவரும் சுவாமியின் அருசக்தி உணர்ந்து எங்களை மன்னித்து விடுங்கள் என்று அழுதபடியே கேட்டனர். உடனே சுவாமிகள் தலையசைத்து ஒட்டியிருந்த பாதத்தை விலக்கி விட்டார்கள். அதன்பின் அந்த கயவர்கள் தன் கையில் இருந்த மாலையை போட்டுவிட்டு தலை தெறிக்க ஓடினார்கள். கூட்டத்தில் இருந்த அன்பர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. திகைப்புடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஓர் அன்பரை சுவாமிகள் அழைத்து அந்த மாலையை பிரித்து காட்ட சொன்னார்கள். பிரித்து பார்த்தபோது அதனுள் கூர்மையான கத்தி ஒன்று மாலையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. மாலை போடுவதை போன்று சுவாமிகளின் அருகில் வந்து கழுத்தை சீவி விடலாம் என்ற எண்ணத்தில் அந்த கயவர்கள் ஏவப்பட்டிருந்தார்கள். யாவும் அறிந்த பராபரத்தின் மகிமையை புரிந்து உணராத அற்ப மனிதர்களின் பார்வையில் சித்தாந்தம் விளையாட்டாகவே தெரிகின்றது. உயிரின் மதிப்பை சுவாமிகள் உணர்ந்து தாம் அடைந்த விஞ்ஞானத்தை உலகம் முழுவதும் பரப்பி மக்கள் அனைவரும் சித்த நெறியுடன் மரணமில்லா பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று விரும்பினார். தன்னை பொருட்படுத்தாமல் தனக்கென எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பிரிவினை எண்ணமின்றி அனைவரும் சித்துக்கள் மூலம் பல மகிமைகளை செய்தார்கள். பரமஹம்சரின் பரந்த மனத்தினை கண்டு பல புல்லுருவிகள் சித்த வித்தையை ஏற்க மறுத்தனர். ஆனால் சுவாமிகள் அதை பற்றி சிறிதும் கலக்கமின்றி 3.5 கோடி மக்களுக்கு உபதேசித்தார். பல வித்தைகளை விதைத்தோம், 5 கண்டங்களுக்கும் விதைத்தோம், முளைப்பது முளைக்கட்டும் என்றார். ஆம், இன்றும் இந்த முளைகள் உருவாகி சிவமாகி நின்று பல விதைகளை உருவாக்கி கொண்டு விருட்சமாக திகழ்கின்றது என்பது கண்கூடு. உலகில் பல மகான்கள் வென்றார்கள், சென்றார்கள். ஆனால் சிவானந்த பரமஹம்சரை போன்ற ஜீவனை காப்பாற்றும் அருள் உரையும் பயிற்சியும் தந்த மகான்களை வேறு எங்கும் காண இயலாது. சத்தியமான நிதர்சனமான ஏற்க வேண்டிய உண்மை. கேரளத்தில் புகழ்பெற்ற வைத்தியர் ஒருவர் இருந்தார். முண்டாசு வைத்தியர் என்றால் அறியாதவர்கள் யாரொருவரும் இருக்க முடியலாது. வைத்தியரை காண 10,000 பேர் வந்த வண்ணமாக இருப்பார்கள். இந்த முண்டாசு வைத்தியரின் செல்வாக்கில் இங்கு ரயில்வே நிலையமே அமைக்கப்பட்டது. இவ்வாறு இருக்கையில் ஒற்றைப்பாலம் என்ற ஊரில் சுவாமிகள் அருளறி நிகழ்ச்சி நடந்தது. அந்த நிகழ்ச்சியில் முண்டாசு வைத்தியரும் கலந்து கொண்டார்கள். சொற்பொழிவு முடிந்தவுடன் வைத்தியரை பார்த்து பலரும் விடைபெற்று சென்றார்கள். இதனை கண்ட சுவாமிகள் அவரை அழைத்து விசாரித்தார்கள். முண்டாசு வைத்தியர் தன்னுடைய மருத்துவத்தை பற்றி சுவாமிகளிடம் கூறினார். அதற்கு சுவாமிகள், நீங்கள் நோய்க்கு மருத்துவம் தருகிறீர்களா அல்லது ஜீவனுக்கு வைத்தியம் செய்கிறீர்களா என்று வினவினார். முண்டாசு வைத்தியர் நோய்க்கு மட்டுமே மருந்து தருகின்றேன் என்றார். பின்னர் சுவாமிகள் நோய்க்கு வைத்தியம் செய்தாலும் அவர்கள் இறந்து போனார். ஆனால் ஜீவனுக்கு வைத்தியம் செய்து ஜீவனை காக்க வேண்டும். அவ்வாறு செய்தால் நாம் எல்லோரையும் காப்பாற்ற முடியும் என்று கூறினார். முண்டாசு வைத்தியருக்கு ஆச்சரியமாக இருந்தது. சுவாமி, ஜீவ வைத்தியம் என்பதை எப்படி செய்வது என்றார். அதற்கு சுவாமிகள், ஜீவ வைத்தியம் என்பது சித்த வித்தை பயிற்சியாகும். அதாவது தன்னில் இருக்கின்றதும் அதே கதியாய் வெளியே போய்கொண்டிருக்கின்ற ஜீவனை அப்படி வெளியே போக விடாமல் தன் உள்வழியே எப்பொழுதும் மேலும் கீழுமாக இருக்கின்றதை நடத்தி தன்னுள் பிரம்ம மந்திரத்தை தட்டி திறந்த ஜீவனை அடக்கி நிறுத்துவதனை படிப்பது சித்த வித்தியாகும். உயிரின் மேல் கதிக்கு ஒப்பில்லா மார்க்கம் இதுவே ஆகும் என்று எடுத்துரைத்தார்கள். வைத்தியர் தெளிவு பெற்றார். சுவாமிகளை வணங்கி சித்த வித்தை உபதேசம் பயின்று தலை சிறந்த சித்த வித்தியார்த்தியாக திகழ்ந்தார் முண்டாசு வைத்தியர். 90 வயது முதியவர் ஒருவர் சுவாமிகள் சித்த வித்தை சொற்பொழிவை கேட்டு தானும் சித்த வித்தை கற்க வேண்டும் என ஆர்வம் கொண்டார். சுவாமிகளுடன் வந்திருந்தவர்கள், நீங்கள் முதியவர் என்றும் நாடி நரம்புகள் தளர்ந்தவர்கள் என்றும் கூறி தட்டி கழித்து அனுப்பினார்கள். அந்த முதியவர் சிவானந்த பரமஹம்சரை சந்தித்து நடந்ததை கூறினார். கண்ணீர் விட்டு, எனக்கு மோட்சத்திற்கு வழி இல்லையா என்று கேட்டார். சுவாமிகள் உபதேசம் கொடுக்க மறுத்த அந்த நபரை அழைத்து, ஏய், சித்த வித்தை பற்றி உனக்கு தெரியுமா? நல்ல மனதோடு ஒரு கை நொடி பொழுது கண் இமைக்கும் போது ஜெபித்தாலும் மோட்சம் சித்திக்கும். மனம் ஆர்வத்துடன் செம்மையாக இருந்தால் இந்த உடம்பு எப்படி இருந்தாலும் சித்த வித்தை பயிற்சிக்கு தடை ஏதும் இல்லை. ஒரு நொடி பொழுதில் யாவும் அனுபவிக்க முடியும். கர்ப்பிணிகள், குழந்தைகள் யாராக இருந்தாலும் சித்த வித்தையினை பெற்று வாழலாம் என்று உபதேசித்து சுவாமிகள் அந்த முதியவருக்கு உபதேசம் வழங்கினார்.
சிவானந்த பரமஹம்சர் முற்பிறவியில் சிவவாக்கியராக அவதரித்தவர் என்று போகர் நூலில் கூறப்படுகின்றது. அருள் திரு சிவானந்த பரமஹம்சரால் பல மகான்கள் உருவாக்கப்பட்டு பலரும் உத்தம சீடராக விளங்கினார்கள். குறிப்பாக சுவாமி நித்யானந்தர் கணேஸ்வரியில் சமாதி அடைந்தார். நித்யானந்த சுவாமிகள் கூறுகையில் சப்த ரிஷிகளில் கௌதமராகவும், மலையாளத்தில் துஞ்சனாகவும், தமிழகத்தில் சிவவாக்கியராகவும், தெலுங்கு தேசத்தில் ராமானுஜராகவும் வந்து அருள் செய்தார்கள். இதுபோன்று 4 சமாதிகள் கடந்து இது 5வது சமாதியாகும் என்கிறார். மக்களை பேணுவதற்காக மகான்களின் சித்தர்களின் அருளால் அவதரித்துக் கொண்டே இருப்பார்கள் என்பதனை உணர்க. சித்தாந்தமே இறுதி நிலையாகும் என்பதனை உணர்ந்து அப்பாவான சிவானந்தரை வணங்குவோம். சுவாமிகள் 1949ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 21ஆம் தேதி பழனியில் ஜீவசமாதி அடைந்தார்கள். ஆனால் சுவாமிகள் கேரளாவில் இருந்து பண்டமையால் வடகரை என்னும் இடத்தில் ஜீவசமாதி வைத்து மணிமண்டபம் அமைத்து விட்டனர். சுவாமிகளின் மகிமைகள் எண்ணில் அடங்காது. சாகாமல் இருக்கலாம் என்று சித்தவித்தை கற்றுத்தந்த சுவாமிகள் செத்துதானே போனார் என்று நினைத்தார் ஒரு சீடர். அடுத்த கணமே கார் ஒரு கல்லின் மீது ஏறி வண்டி கொலுங்கி காரின் உள்ளிருந்த கைப்பிடியில் சுவாமியின் நெற்றி அடிபட்டு ரத்தம் பீரிட்டு வைந்தது. அந்த சீடர் அப்போது உணர்ந்தார், ஜீவசமாதி என்பது மரணம் இல்லை, இது மரணமில்லா பெருவாழ்வு. எப்போதும் இறந்தவர்களுக்கு ரத்தம் வராது என்பதனை உணர்ந்த அழுது கொண்டே வேட்டியை கேட்டு கட்டு போட்டார். என்னவென்று சொல்வது சுவாமிகளின் மகிமையை? கேட்ட நொடியில் கிடைத்துவிடும் சுவாமிகளின் சித்த வித்தை சிவானந்தரின் ஜீவ வித்தை. சித்த வேதம் என்னும் நூலை இயற்றிய சிவானந்த பரமஹம்சர் அதனை பலரும் உரைநடையில் படித்து உணரும் வகையில் மக்களுக்கு உயிர் காக்கும் பொக்கிஷத்தை அளித்துள்ளார். அப்படி உரைநடையில் உள்ள ஒரே சித்த நூல் சித்த வேதம் மட்டுமே. இந்நூலானது மோட்ச சூத்திர நூலாகும். சித்த வித்தையை யாவரும் கற்றுக்கொள்ளும் நோக்கில் சுவாமிகள் 5 ஆசிரமங்களை நிறுவினார்கள். இன்றும் சித்த வித்தையை எனும் ஆத்ம வித்தையை அறிந்து நிர்விகல்ப சமாதி கொள்ள காரணமாக இருப்பதற்கு சிவானந்த பரமஹம்சரே சுவாமிகளே காரணமாக இருக்கிறார். பாருங்கள், தரிசிக்கலாம். பரமஹம்சர் சிவானந்தர் ஆசிரமம், சித்த சமாஜம், மஞ்சள், வடகரை, கோழிக்கோடு மாவட்டம், கேரளா. பாருங்கள், சுவாமியின் ஆசி பெறுக.